மேடையில் நீதிபதி உட்காந்துருக்கலாம், ஐஏஎஸ் உட்காந்துருக்கலாம், ஐபிஎஸ் உட்காந்துருக்கலாம், எழுத்தாளர் உட்காந்துருக்கலாம், பெரிய அரசியல் கட்சி தலைவர் இருக்கலாம், முன்னாள் அமைச்சர் இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏ இருக்கலாம், இந்நாள் பதவியில் இருப்பவர்கள் இருக்கலாம், இல்லை நாளை இந்த நாட்டை நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுவர்கள் இருக்கலாம். எவற்றுக்கும் அஞ்சாத நெஞ்சுரம் படைத்த எங்கள் பாண்டிய வம்சத்தில் தோன்றிய புது மாத்தடன் அப்படிங்கிறது அங்கே இருக்க கிராமம். நமக்கு முள்ளிவாய்க்கால் தெரியும், நந்திக்காடல் தெரியும். புது மாத்தடன்கிறதுக்கு பொருள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நெருக்கமான நண்பர் கீசை புத்தாடை அணிகிற பொருளோட அது வச்சுருக்காரு. புது இடத்துக்கு போவோம், இன்னும் பழையதே பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னும் முன்னேறி போக வேண்டிய இடம் இருக்குது, தூரம் நிறையா இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த தலைப்பு வச்சுருக்காரு. இன்னொன்று என்னென்னா, அவர் பிரபாகரன் படித்த புத்தகங்கள் சொல்லி கடைசி நேரத்தில் பெரியார் மட்டும் படிக்கலை. பெரியாருங்கிற அவர் ஒரு சமூக போராளிங்கிற ஆங்கில தமிழர்களுக்கு தலைமை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஆங்கில அவர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் பெரியார் யாருங்கிறது அவருக்கு தெரியும். அவர் ஒரு சமூக போராளிங்கிற அடிப்படையில் அவரை படிச்சிருக்காரு. நேதாஜியை திருப்பி படிப்பார். நேதாஜி வரலாறு, சேகுவாரை பற்றி படித்தவர். அதனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அவரை முடைக்கிற முடியாது. ஆனால் ஒன்று, இந்த இது மாதிரி புத்தகங்கள் அவர் மட்டும் இல்லை, நாமும் படிக்கணும். படித்திருந்தால் ஒரு செய்தி அங்கே நடந்திருக்காது. அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு ஒரு இடத்துல, அமெரிக்க கப்பல் நந்திக்கடலில் ஒரு காரணம் ஆகிறாங்க ஃபுல்லாக. ஏன்னா போர் தந்திரம் மிக்க ஒரு மனிதன், இன்னைக்கு சமீபத்தில் சந்திக்காத ஒரு மனிதன் பிரபாகரன். அவ்வளவு பெரிய போர் யுக்திகள் தெரிஞ்சவர். நந்திக்கடலில் போய் ஏன் அங்கே போனார் அப்படிங்கிறது இன்னைக்கும் எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயம். அது சதுப்பு நிலங்கள். அவ்வளோ பெரிய படையை கூட்டிட்டு எப்படி போனார்? எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் இருந்து. அது காரணம் என்னன்னு சொன்னால், அதில் ஒரு போகிற போக்கில் சொல்கிறாரு, அங்கே அமெரிக்க கப்பல் வந்து நிற்கிது. அமெரிக்க கப்பல் வந்து நிற்கிதுன்னு சொன்னால் அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உலகத்தை ஆள்றவங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அமெரிக்க கப்பல் வந்து நிற்கிது, அங்கே அதை நோக்கி போகிறாங்க படைகள். கொஞ்ச நேரத்தில் அமெரிக்க கப்பல் காணும். அப்போ உலகளாவிய சதி எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவேன், அவங்ககிட்டே சொல்லுவேன். திருமாவளவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, நீங்கள் அரசியல் சரி, முதல்ல இந்த 2 புத்தகங்களை படிங்க, தயவுசெய்து படிங்க. ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலமும் அமெரிக்க பேரரசின் ரகசிய வரலாறும் படிங்க. நீங்கள் நம்ம என்ன அரசியல் பண்ணுறோமோ அது எதிரியால் இயக்கப்பட்டுக்கிட்டு கூட இருக்கும், நமக்கு தெரியாது. தயவுசெய்து படிங்க. எந்தெந்த ரூபத்திலலாம் அவன் விளையாடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகம் வந்து ஒரு குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. கிராமம் ஆயிடுச்சு, சின்ன இடம் ஆயிடுச்சு. எல்லைகள், இந்தியாங்கிற எல்லையெல்லாம் சும்மா பம்மாத்து. ஒரு சின்ன எம்என்சி கம்பெனிகள் ரூல் பண்ணுது. ஆங்கிலோ அமெரிக்காவுடைய சதியில் ஒரு எம்என்சி கம்பெனிகள் ரூல் பண்ணுது. இதை எதுக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி, எல்லா தேசிய இனங்களும் தங்களுடைய வரலாறை புரிஞ்சு எந்திரிச்சாகணும். அதில் நீண்ட பாரம்பரியம் உள்ள தேசிய இனமான தமிழ் தேசிய இனம் எல்லாருக்கும் தலைமை தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. அதான் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவ்வளோ வரலாறு கொண்ட இனம் இது. இந்த இனம் யார் ஏன்னா, எத்தனை தோல்விகள், எத்தனை அழிவுகள் இருந்தும் இயற்கை மறுபடியும் தமிழர்கள்ட்ட தான் ஏதோ கேட்குது. இன்னைக்கு வேற எந்த இனமும் உலகம் பூரா இல்லை. உலகம் பூரா செதறி தமிழர்களுக்கு இருக்காங்கன்னா தமிழர்களால் தான் உலகத்துடைய சிக்கலை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த 2 புத்தகத்தை நான் கையில் எடுத்துகிட்டு வந்தது காரணம் என்னென்னா, இந்த புத்தகங்கள் தமிழர்களுக்கு நிறைய பெரிய பொறுப்பு இருக்குது. தயவுசெய்து இந்த புத்தகங்கள் தலைப்புகளை எடுத்துக்கோங்க. நிறையா படித்தாகணும், நிறையா வேலை இருக்குது. சும்மா வந்து ஏதோ கூட்டங்கள் கேட்குறது பொழுதுபோக்கள், எவ்வளோ பொழுதுபோக்கள் வெளியே இருக்குது. சின்னத்திரையிலேருந்து மீறி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெறும் கூட்டம் கேட்டுட்டு போகிறதோட மட்டும் இல்லை, கொஞ்சம் நிறைய பொறுப்பு இருக்குங்க. அதனால தான் இந்த புத்தகத்தை மீண்டும் சொல்கிறோம். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தில் பூடகமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை மீண்டும் சொல்லுவாங்க. இன்னும் ஆய்வாளர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க, அதை பற்றி பேசுவாங்க. அடுத்ததாக செல்வா. 70களில் என்னை அறிந்தவங்களுக்கு தெரியும், 70களில் நான் எப்படி இருந்தேனோ அப்படிப்பட்ட ஒரு இளைஞன். விஜயநகர பேரரசருடைய கொடூரத்தை போகிற போக்கில் படிச்சுட்டு போனவனா எனக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வச்ச ஒரு இளைஞன் செல்வா. வாங்க, கொடுத்துங்க. தோழர்களே,
தோழர் பாவல் அவர்கள் இது மாதிரியான ஒரு கூட்டத்தில் தான் எனக்கு அறிமுகமானார். தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு வரலாற்று ஆய்வரங்கம் அப்படின்ற பேரில் ஒரு வரலாற்று பார்வையோட இன்றைய அரசியல் சிக்கலை பற்றிய வெறும் வரலாற்று ஆய்வுகள்ன்ற பேரில் நிறைய கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்கும். வரலாறு அது இதுன்னு சொல்லிட்டு இலக்கியம் மொழி அப்படின்லாம். ஆனால் ஒரு இன அரசியலை மையப்படுத்தி இன்றைய தமிழ் தேசிய இனத்துக்கான சிக்கலை மையப்படுத்தி தமிழர்களோட வரலாற்று பார்வையோட தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அப்படியான ஒரு கூட்டத்தில் எழும்பூரில் நடத்தின ஒரு கூட்டத்தில் ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோழர் எனக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தார். அதுக்கப்புறம் என்னை சந்தித்து பேசினார். ஒரு 2 வார்த்தை தான் பேசிட்டு போயிட்டார். ஏன்னா நாங்கள் ஒரே கூட்டம் முடிச்சுட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருந்தோம். தோழர் உங்களை நான் அதுக்கு திருப்பி உங்களை பார்க்குறேன், உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருக்கும் எனக்குமான உறவுன்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட இணைப்பிரியாத ஒரு அதான் நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு நபராகும். என்னை வழிநடத்தக்கூடிய இல்லை என்னை நெறிப்படுத்தக்கூடிய, நான் அரசியலை விவாதிக்கக்கூடிய. நேற்று கூட நான் அவரும் இங்கே இதே இடத்துல நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. இங்கே ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட கூட்டம் வந்துட்டு போகும்போது பேசிகிட்டு இருந்தோம். அதாவது எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது தோழர். எனக்குள்ள இருக்க என்னோட தேடல்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அரசியலை நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டோட இல்லை தமிழ் தேசிய அரசியல் அதை ஒரு வரலாற்று பார்வையோட ஒரு சிக்கல் எப்படி என்னவா இருக்கு, எப்படி இதை சரி பண்றதுன்ற ஒரு பார்வையில் நான் புரிஞ்சுக்கிட்டதை உள்வாங்கிக்கிட்டதை நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் அதையும் மீறி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் அந்த கேள்விகள் எல்லாம் குறைந்தபட்சம் உரையாடலாம் பேசுறதுக்கு கூட எனக்கு நான் அந்த மாதிரியான நபர்களை ரொம்ப சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஆனால் தோழர் அவரோட அனுபவம் குறிப்பாக மார்க்சிய அரசியல் அவருக்கு இருக்கிற அனுபவம், நிறைய விஷயங்களை விவாதித்து ஒரு என்னையே நான் நெறிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆலோசகராகவும் ஒரு வழிகாட்டல் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் தான் நான் தோழரை பார்க்குறேன். அப்படியான ஒரு பிணைப்பும் ஒரு உறவும் அவருக்கும் எனக்கும் உருவாயிருக்கு இந்த 2-3 மாதங்கள்ல. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த புத்தகம். ஏன்னா இந்த புத்தகத்தை தோழர் என்கிட்ட கொடுத்தாரு, நான் வாங்கினேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இப்போ வரலாறுனா இப்போ ஐயா மாச விக்டர் ஐயா இருக்காரு, அவர் புத்தகம் கொடுப்பாரு. அதில் வெறும் வரலாற்று தகவல் மட்டும்தான் இருக்கும், அரசியல்லாம் அதில் இருக்கவே இருக்காது. இந்த பக்கம் அரசியல் புத்தகங்களை கொடுப்பாங்க நிறையா. மார்க்சிய அரசு பார்வையில் இல்லை பல்வேறு எந்த பார்வையில் இருந்தாலும் அரசியல் புத்தகம் கொடுப்பாங்க. அதில் வரலாற்று பார்வையே இருக்காது. அதில் வெறும் நடைமுறை அரசியல் சிக்கல்கள் மட்டும் தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையுமே இணைக்கிறதுக்கான ஒரு புள்ளி அதுதான் இப்போ தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவோமா நாங்கள் இருக்கோம். இப்போ நான் இங்கே அரசியல் பிரச்சனை இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளை ஒரு கிட்டத்தட்ட உலகமே சேர்ந்து இந்த இனத்தை ஒடுக்குது. எதுக்குடா நம்மளை இவ்வளோ தூரமாக ஒடுக்குறான்ற விஷயமே நமக்கு தெரியும். உலகமே ஒன்று திரண்டு தமிழர்களை ஒடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு. அப்போ நம்ம ஒரு சாதாரண இனமாக இருந்தோம்னா, நம்ம அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையான இனமாக இல்லாமல் இருந்தால் எதுக்காக உலகமே ஒன்று திரண்டு ஒடுக்குறான்? ஈழத்தில் மட்டும் இல்லை, இங்கேயே ஒடுக்குறான். அது இந்திய அரசு வடிவில் இருக்கட்டும், பார்ப்பனிய இந்துத்துவ வடிவில் இருக்கட்டும், இல்லை திராவிடம்ன்ற வடிவில் இருக்கட்டும், இல்லை முதலாளித்துவம்ன்ற வடிவில், எந்த வடிவத்தை எடுத்தாலும் எல்லா வடிவத்திலுமே தமிழர்களை ஒடுக்குறான். எதற்காக இந்த இனம் இவ்வளவு வலிமையா ஒட்டுமொத்த உலகத்தால் ஒடுக்கப்படுது அப்படின்னா, அப்ப நம்ம யார் என்ற தேடலில் தான் நம்மளை கொண்டு போய். ஏன்னா யார் என்ற தேடலுக்கான எந்த விதமான தரவுகளோ தகவல்களோ நடைமுறை அரசியல் பேசக்கூடிய மார்க்சிய அமைப்புகளா இருக்கட்டும், இல்லை எந்த அமைப்புகள் கிட்டயுமே இல்லை. அப்ப நம்ம யாருன்னு தேடுனா இந்த மாதிரியான வரலாற்று தகவல் பார்த்தீங்கன்னா வெறும் வரலாற்று அடிப்படையான தகவல்களா மட்டுமே இருக்கு. ரெண்டுத்தையுமே இணைச்சு இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய நடைமுறை ஒரு புத்தகமாவது, அது ஒரு மெட்டீரியலா எந்த விஷயமே எங்ககிட்ட எல்லாம் இல்லை. என்ன மாதிரியான ஒரு இளைஞர் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இங்க என்னடா பிரச்சனை, எதுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம தேடும் போது மெட்டீரியலா எதுவுமே விஷயமே இல்லை. அப்ப நாங்க வரலாறு தேடுறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறோம். ஒரு பக்கம் வரலாறுல பாத்தீங்கன்னா உலகத்தையே ஆண்ட இனம், உலகத்தையே உருவாக்கல இனம், சேர சோழ பாண்டியர்களோட வரலாறுலாம் படிச்சா கற்பனை சினிமாட்டிக்கா இருக்கு எனக்குலாம். அதை படிக்கும் போது இப்படிலாம் நம்ம இருக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை ஒரு குடையின் கீழ் தமிழர்கள் ஆண்டாங்கன்ற மாதிரியான தகவல்கள் தமிழ்நாட்டில் இல்லை.
கிரேக்க வரலாறுலையும் மாயன் வரலாறுலையும் எந்த வரலாறுல எடுத்தால் அவன் தெளிவாக எழுதி வச்சிருக்கான். இவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான், அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான் சொல்லி உலகத்தில் பல்வேறு நாட்டு ஆய்வாளர்கள் எழுதி வச்சிருக்கான். எப்போ எகிப்து நைல் நதி நாகரிகம்லாம் உருவாகிற காலகட்டத்தில், சுமேரியாக்கெல்லாம் முன்னாடியே உலகத்தின் ஒரு குடையில் கீழ் ஆண்டவர்கள் பாண்டியர்கள் தெளிவாக அவர்களே வந்து சொல்கிறான். நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்றதுக்கே போராடிட்டு இருக்கோம். நம்ம எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கற்பனையாக இருக்கா? சரி, நம்பால் சொன்னா கூட நம்பாம இருந்துடலாம். வெள்ளைக்காரன் சொல்றான். இப்போ பிரச்சனையே அங்கதான் வருது. ஏன்னா வெள்ளைக்காரன் தான் அறிவாளி நம்ம மூலையில புகுத்தில வச்சிருக்காங்க இவனுங்களே. அப்ப ஆனா வெள்ளைக்கார அறிவாளின்னு சொல்றப்ப வெள்ளைக்காரனே சொல்றாங்க, உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு தேடலோட ஒரு பக்கம் இப்படியான தகவல், ஒரு பக்கம் இன்னொரு தகவல். இங்க இப்ப நடைமுறை அரசியல் இனமே உருப்படாத இனம், இங்க ஒற்றுமையே கிடையாது, இவருக்கு எதுக்குமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் நம்ம அழிய போறோம், அழிஞ்சு போறோம், நாளைக்கு காலையிலயோ நாளைக்கு காலையிலயோ தெரியல, ஏதோ ஓடிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படின்ற நடைமுறை அரசியல், அரசியல் விவாதங்கள், பேச்சுக்கள், தாழ்வு மனப்பான்மை, எதுவுமே முடியாதுன்ற அந்த இயலாமை, இப்படின்ற இந்த நிலையில இருக்கிறோம். ஆனால் வரலாறு தெரிஞ்சீங்கன்னா இப்படி பொக்கிஷம் மாதிரி வாசகரையா புத்தகம் படிச்சா பார்த்து யாரு பார்த்தா சரி இவங்க தான் அப்படி சொல்றாங்க, சும்மா இருக்குமோ, அப்ப அவனுங்க என்ன சொல்றாருன்னு பார்த்து அவன் ஆப்பிரிக்கால அவன் என்ன சொல்லியிருக்கான், சுமேரியாவுக்கு நம்ம தான் போனோம்னு இவர் சொல்றாரு, சுமேரியாவுக்கு நம்ம உண்மையிலே போனோமான்னு சொல்லி அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா அவன் இவங்களோட பயங்கரம், இவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவன் நம்மளை பத்தி ஆய்வு பண்ணி இவர்கள்லாம் தமிழர்கள் தான் அப்படின்ற விஷயத்துல அப்ப கிடைக்கும் போது எங்க பிரச்சனை, என்ன சிக்கல், குறிப்பா அந்த ஜாதிய முரண்கள். இன்னைக்கு இவ்வளவு கூர்மையா ஜாதிய முரண் இருக்கு, ஜாதி வந்து ஒழிச்சாதான் எல்லா பிரச்சனையுமே இதாகுன்ற அளவுக்கு திராவிட இயக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா, அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு நவீன வளர்ச்சியில நவீன அரசியல் காலகட்டத்தில் ஒரு குளோபலைஸ்டு உலகத்திலேயே நமக்கு இவ்வளவு ஜாதிய வெறி இருக்கு நமக்குள்ள அப்படின்றது உண்மையா இருந்தா, அப்புறம் எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு மிராண்டியா இருந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம உலகத்தையே வந்து ஒரு குடையின் கீழ் ஆள முடியும்? நமக்குள்ள ஜாதி சண்டை போட்டுக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருந்திருக்கும். நம்ம எப்படி நீங்க சுமேரியாவையும் நைல் நாகரிகத்தையும் உருவாக்கி இருக்க முடியும்? அப்ப என்னடா பிரச்சனை, எங்கேயோ இடிக்குது. அப்ப ஜாதியில என்ன முதல்ல சிக்கல் தான் என்ன, ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு கூர்மையா இப்ப இருக்கா? இப்ப இருக்கிறதுனா அப்ப இதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தொடங்குச்சு? இன்னைக்கு எவ்வளவு சிக்கலா இருந்தா 1000 10,000 வருஷத்துக்குலாம் போத்தாவில்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்பாளுங்க, குறிப்பா இளைஞர்கள் மொழிப்போர்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிட இயக்கங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மொழிப்போர் வர 25ஆம் தேதி ஒரே திமுக அதிமுக அவங்கலாம் வந்து அதிமுகலாம் கொண்டாடும். பிரச்சனை என்னன்னா யார் திராவிடர்னே தெரியல, இவங்களே பாப்பனை எதிர்ப்பு பேசுறா, அப்புறமா பார்த்தா வைகோப்பா ஜெயலலிதாவே வாங்க நம்மளாம் திராவிட இயக்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துவோன்னு அறிக்கை விடுறாரு. ஒரே குழப்பமால. அப்ப இவங்க வந்து அதை வந்து மொழி போராட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு மொழி போராட்டம் இல்லை, அது ஒரு இன போராட்டம். ஒரு இன விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னோர்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் இனத்துக்காக இறங்கி களத்துல ராணுவத்தை சந்திச்சு 500-600 பேர் குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு அப்படி ஒரு சம்பவமோ சூழலோ இன்னைக்கு தமிழர் நடக்க வாய்ப்பு இருக்கானா? ஒரு போராட்டமே பண்ண முடியல. ஒரு போராட்டம் நடத்தினா 1 வாரம் 10 நாள்ல ஜாதி கலவரம் ஜாதிய சிக்கல் உருவாக்கி அந்த போராட்டத்தை இடத்துக்கே தமிழர்களா நம்ம ஒண்ணு சேர முடியாத மாதிரி இன்னைக்கு சூழல் இருந்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை விட மோசமா அதெல்லாம் இருந்திருக்கணும். அப்ப எப்படி ஒரு ஜாதியெல்லாம் கடந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள்லாம் இறங்கி ஒரு இனத்துக்காக ஒரு மொழிக்காக இந்திய ராணுவத்தையே சந்திச்சிருப்பான். அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையோட இன்னைக்கு மோசமா இருக்குன்னா எப்படி மோசமா? அதுவா மோசமாயிருச்சா? இருக்க வளர்ச்சி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்பட்ட இனமா உலகத்துல ஒரு நாகரிகத்தை கத்து கொடுத்த ஒரு இனமா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்பட்ட இனமா இருந்தவங்க அதை விட ரொம்ப பண்பட்ட நிலைக்குள்ள இன்னைக்கு இருந்திருக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு தோத்துட்டானா இன்னைக்கு ராணுவத்தை தோக்கடிக்கிற இடத்துக்குலாம் நம்ம நகர்ந்துருக்கணும். எப்படி பின்னடை வந்துச்சு நமக்கு? அப்ப இந்த 100 வருஷமா இங்க நடந்துகிட்டு இருந்த அரசியல் என்ன அப்படின்ற ஒரு கூர்மையான பார்வையோட, குறிப்பா 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இங்க நிறைய பேர் புதுசா இருக்கீங்க, நம்ம தொடர்ச்சியா நம்ம கூட்டங்களுக்கு வரவங்களுக்கு தெரியும், தமிழர் வரலாற்று ஆய்வோடவும் எங்களோட பணிகள் தெரியும். 2009 முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு வரை யாருன்னா ஒருத்தர் நமக்கு வருவாங்க. இப்ப இங்க இருக்கிற தலைவர்கள்ல யாருன்னா நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்மலாம் என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தோட அப்படியான ஒரு பார்வையாளரா இல்ல பங்கேற்பாளரா ஏதாவது போராட்டம் நடத்தினா யார் போராட்டம் நடத்தினாலும் போறது, யார் கூப்பிட்டாலும் போறது இப்படின்ற இருந்த நான் 2009 முள்ளிவாய்க்கால் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நேரடியாக நிறைய தொடர்புகள் அரசியல் ரீதியாக அவர்களோட நான் குறிப்பாக மீடியாவில் இருந்தது ப்ளஸ் ஏற்கனவே 10-15 வருஷமா அந்த அரசியல் தொடர்பில் இருந்தனால
அங்கே ஒரு பெரிய பேரழிவு நடக்க போகுதுன்றதுலாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இங்கே பேசிகிட்டு இருந்த மாதிரி புலிகள் அங்கே ஜெயிச்சிட போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, அதெல்லாம் அபத்தம், அங்கே எல்லாம் மொத்தமாக முடிய போகுதுன்ற மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். நினச்ச மாதிரியே சம்பவங்கள்லாம் நடந்த உடனே நான் தனிப்பட்ட நபராக முடிவு பண்ணது, இனி இந்த இனத்தை இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய இல்லை சும்மா வெறும் மேடை பேச்சாளர்கள் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிலையிலிருந்து மாற்றி ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனை திறன் மிக்க ஒரு குழு இல்லை ஒரு இளைஞர் குழுவை உருவாக்கினால் மட்டும்தான், அதுவும் ஒரு உலகளாவிய அரசியல் பண்ணக்கூடிய ஆளுமையோட உருவாக்கினால் மட்டும்தான் இனி நம்மளை காப்பாற்ற முடியும். இனி நமக்கான அரசியல் ஈழத்திலேயோ இல்லை வெறும் தமிழ்நாட்டிலேயோ இல்லை, சர்வதேச அரசியலை நம்ம கையில் எடுத்தால் மட்டும்தான் நாம நம்மளை தற்காத்துக்க முடியும். இல்லைன்னா அடுத்த படுகொலை இங்கே தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால், இன்னொரு முள்ளிவாய்க்கால் தமிழ்நாட்டில் எப்போ வேணாலும் நடக்கும்ன்ற முடிவோட, அப்போ ஒரு அறிவார்ந்த பார்வையோட ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா முதல்ல எனக்கே அறிவார்ந்த என்ன பிரச்சனைன்றத முழுசா சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்போதான் நாங்கள் முடிவு பண்ணோம், முதல்ல நம்ம யாருன்றது தேடுவோம், நம்ம என்ன பிரச்சனைன்றது தேடுவோம். இந்த 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, முதல்ல நம்ம ஒரு இனி நிதானமா ஒரு பக்குவமான ஒரு இனமா இந்த இனத்தை கட்டமைக்கணும். அப்படியான ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கணும். அந்த இளைஞர் கூட்டத்துக்கு நாம் யாருன்னு தெரியணும், நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியணும், இங்கே யார் எதிரி யார் நண்பர்னு தெரியணும், உலகளாவிய அரசியல் பார்வை இருக்கணும், உலக அரசியலில் கையாளக்கூடிய திறன் இருக்கணும். அப்படியான ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கணும்னா முதல்ல அடிப்படையிலேருந்து தொடங்கணும். முதல்ல நம்ம யாருன்னு தொடங்கணும். அதுக்காக தான் தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவன்ற அமைப்பே தொடங்கணும். அப்போ வரலாற்று பார்வையோட இந்த அரசியலை பேசணும், மார்க்சிய இயங்கியல் பார்வையோட. அப்படின்னு பார்க்கும்போது மார்க்சிய இயங்கியல் பார்வைன்றது ஒரு அறிவியல் பார்வை. மார்க்சிய இயங்கியல்ன்றதோட ஒரு அறிவியல் பார்வையோட நாம் எங்க இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எப்படி பரிணமிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், வர வழியில என்னெல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு என்ன உலகமே ஒடுக்குறான், இன்னைக்கு நான் உலகமே ஒடுக்குற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா இந்த நிலைமைக்கு நான் எங்க இருந்து வந்தேன், நானா வந்தேனா இல்லை காலம் என்னை தள்ளிட்டு வந்து நிறுத்துதா, அப்படின்ற ஒரு நுட்பமான தேடலோட தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவன்ற அமைப்பை தொடங்கும். அப்படின்னு தேடி அந்த வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அப்போ ஜாதியம் உட்பட எல்லாத்தையுமே கேள்வியாக்கு. ஜாதி ஒழிக்கணும், சரி எப்படி ஒழிப்போம், முதல்ல ஜாதினா என்ன, ஆரியர்கள் உருவாக்குனாங்க ஜாதின்னு சொல்லி இப்போ நம்மளை நம்ப வச்சிருந்தேன், நான் உட்பட அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறமா ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதின்றது இல்லை அந்த ஜாதிய கட்டமைப்புன்றதே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சமூக நிலவுடைமை சமூகம் சார்ந்த வளர்ச்சியோட வடிவமாக இருக்கு. கிட்டத்தட்ட இனக்குழு தன்மையிலிருந்து இனக்குழுவிலிருந்து பரிணமிச்சு இவர்கள் குறிஞ்சி நிலத்திலேருந்து முல்லை நிலத்துக்கு பரிணமிச்சு, முல்லை நிலத்திலேருந்து மருத நிலத்துக்கு பரிணமிச்சு, மருத நிலத்தில் தொழில் ரீதியாக ஒரு கட்டமைப்பு நில உடைமை சமூகம் உருவாக்குன ஒரு தெளிவான கட்டமைப்பு. தச்சரியும் கொல்லரியும் ஆடு மாடு மேய்க்கிற ஆரியர் எப்படி உருவாக்க முடியும், அது ஒரு டெக்னாலஜி. தச்சரும் கொல்லருன்றது இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்க மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட முடியும். அப்போ அவங்க டெக்னிக்கலாக சமூகத்தை தெளிவாக அவர்களுக்குள்ள தொழில் ரீதியான ஒரு பிரிவினையோட ஒரு டெக்னிக்கலான ஒரு சிவிலைஸ்டு வாழ்க்கையை வாழ்ந்தவன் நம்ம. ஆனால் தச்சரு கொல்லரு கம்மாளர்லாம் உயர் ஜாதி இல்லை ஏதோ ஒன்று உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க, ஆரியர்கள் உருவாக்குனான்னு சொன்னா, யாரா ஆரியர்னா ஆடு மாடு மேய்க்க வந்தவன் இவனே சொல்றான். ஆடு மாடு மேய்க்க வந்தவன் எப்படி தச்சரு கொல்லரை உருவாக்க முடியும், அவனுக்கே முதல்ல அதை பற்றி அறிவு இருக்காது. அவன் குச்சி எடுத்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்க ஒரு தச்சரியோ கொல்லரையோ கம்மாளரையோ இல்லை இப்படியான ஒரு சிவிலைஸ் ஒரு வளர்ச்சி பெற்ற நாகரீகத்தோட குறியீடுகளையோ இல்லை அப்படியான ஒரு இதையும் உருவாக்கவே தேவையில்லை. முதல்ல தேவைதானே ஒன்று உருவாக்குது, அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த வளர்ச்சியாக இருக்கட்டும். அப்போ தொழில் ரீதியாக இனக்குழு தன்மையிலிருந்து பரிணமிச்ச ஒரு சிஸ்டத்தை ஆரியர்கள் உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஆரியர் சொல்றான்னா பரவாயில்ல, அவனுக்கு அதில் ஒரு லாபம் இருக்கு, அவன் தன்னை மேலே நிறுத்திக்கிறதுக்காக ஒரு பொய்யான கதையை உருவாக்கியிருக்கான். அப்போ ஒரு வளர்ச்சி நாகரீகத்தோட உச்சமாக நம்ம இருந்தன்றத நம்ம வெளிப்படுத்துறத மறுத்துட்டு நுட்பம் நம்மளை மூல செலவு பண்ணுறதுக்காக இல்லை தன்னோட மேலாதிக்கத்தை பண்ணுறதுக்காக அவன் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது, பாப்பா சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் திராவிடம்ன்ற பேரில் பேசிகிட்டு இருக்கிறவனா அதே சொல்லிட்டு இருக்கான். இவன் எதுக்குறா இதை சொல்கிறான், இது பொய்யாச்சே, அவன் பாப்பா சொல்கிற பிராமணர்கள் சொல்கிறதே ஒரு பொய்யான தத்துவமாச்சே. இப்படியான இது ஒரு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியை அவன் திருட்டுத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா திராவிட இயக்கத்தினருக்காரன் ஏன்டா சொல்கிறான் அப்படின்னா, சார் ஒருவேளை விவரம் தெரியாமல் சொல்கிறாங்களோ நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், ஏன்னா நான் திராவிட இந்த இயக்கங்களோட பின்னணியிலிருந்து தானே வரேன்.
அப்போ தோழர்கள் மாதிரி மார்க்சிய அமைப்புகள் மாதிரி எல்லாரோடையுமே நம்ம நெருக்கமான உறவில் இருக்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். அப்போ அவர்கள்கிட்டலாம் நம்ம வந்து இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் ஏதோ கோளாறு இருக்கு, ஏன்னா தோத்துட்டோம், ஏற்கனவே அடி வாங்கிட்டோம், இனிமேட்டாச்சும் பார்வையை மாற்றணும்ல. ஏன் தோத்தோன்றதை நம்ம கணிச்சு நமக்கு என்ன பிரச்சனைன்றதை சரியான பார்வையில், ஒரு இயங்கியல் பார்வையில், அறிவியல் பார்வையில் வச்சாதானே நம்ம இனியாச்சும் அரசியலை சித்தாந்த ரீதியாக கொண்டு போக முடியும். அப்போ அப்படியான பார்வையில் பார்க்கும்போது நீங்கள் வைக்கிற அந்த கருத்து எல்லாமே பிராமணர்கள் பேசுகிறான்னா அவன் திருடம் பேசுகிறான், அவன் சரி, நீ ஏன் இதை பேசுகிற, உனக்கு விஷயம் தெரியலையா, அவன் பார்த்து பேசு, இதெல்லாம் கண்டுபிடிப்போம், விவாதிப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதின்றதை வந்து ஆரியர்கள் உருவாக்குனாங்க, அதனால அதை அதை விமர்சனம் பண்ணுறதுனாலே அதை அழிஞ்சிருன்றதெல்லாம் பண்ண முடியாது. இது வேற பிரச்சனை. இது இனக்குழு தாண்டி இப்படியான உள்முரண், அதில் உறவருக்கு முரணம் இருக்குது. அப்போ நம்ம அதை அந்த மார்க்சிய பார்வையில் பார்த்தா தான் இதை சரி பண்ண முடியும். வாங்கன்னா கடுமையான எதிர்ப்பு யார்கிட்ட இருந்து வந்துடுறான்னா பாப்பாங்க கிட்ட இருந்து, பிராமணர்கள் கிட்ட இருந்து வரல, திராவிட இயக்கம்ன்ற அந்த கருத்து பேசுறவங்க கிட்ட இருந்து வருது. இவன் என்ன நம்மளை கடுமையா எதிர்க்கிறான்? ஒரு சரியான பார்வையில இந்த சமூகத்தில் இருக்க பிரச்சனையை சிக்கலை நம்ம தீர்க்கறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் வாங்கன்னா, திராவிட இயக்கங்கள் ஏன் துடிச்சு எழுந்து நம்மளை கடுமையா எதிர்க்கிறாங்க? எதுக்கு இவன் பயப்படுறான்? பாப்பா தானே பயப்படுறான், இவன் ஏன்டா பயப்படுறான்னு பார்த்தா இவனோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். யார் இவங்களாம், இவங்க ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே தமிழராகவே இல்லவே இல்லை. ஓ, அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இங்கே என்ன அரசியல் பேச முடிஞ்சு, திராவிடம்ன்ற பேரில் கன்னடர், தெலுங்கர், மலையாளி அப்படி எல்லாம் நம்மளாம் ஒன்று, வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆரியர்கள், இவங்க ஒரு கதை வசனம்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதையும் தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் கூர்ந்து நம்ம இந்த தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சோன்னே, பார்க்க ஆரம்பிச்சோன்னே, இந்த நபர்கள் தான் பயந்து நடுகிறான். அப்போ இவங்க ஏன்டா பயப்படுறாங்கன்னு பார்த்தா யாருமே தமிழராகவே இல்லை. ஒருவேளை அப்போ தமிழராக இல்லாதனால இவன் பயப்படுறானோ? எதுக்காக பேசுகிறான்? நம்ம உண்மையிலேயே இவங்க சொல்கிற சிக்கல் தீர்க்கணுன்றது தான் நம்மளும் சொல்கிறோம், இன்னும் கூர்மையாக பார்ப்போம் தானே சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா இவர்கள்லாம் யாரா இருக்காங்கடானா, அந்த வரலாறு நான் சொன்ன 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வளர்ச்சி போக்கில் வந்து நாம வளர்ச்சி உச்சத்தில், குறிப்பாக தோழர் சொன்ன மாதிரி சுந்தரபாண்டியன் காலகட்டத்தில் உலகத்திலே பணக்கார நாடாக இருந்த பாண்டிய நாடு, 13ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்தது பாண்டிய நாடுன்னு வெள்ளக்காரன் எழுதி வச்சிருக்கான். இதையும் வெள்ளக்காரன் சொன்னாதான் நம்மளாலே கூட ஏற்றுப்பான். நம்ம சொன்னால் பாண்டியர் இருந்தால் அவங்க எங்கேயோ சும்மா அவங்க கில்லி பிரிந்து விளையாண்டுருந்தோம், அவங்களாம் ஒரு ஆளான்ற லெவலில் தான் நம்ம மூலையில் இருக்குது. அவனை எழுதி வச்சிருக்கான். உலகத்திலே பணக்காரன் 14ஆம் நூற்றாண்டில் உலகத்திலே பணக்காரனாக இருந்த ஒரு, இவர்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஜாதி வெறியில் இருந்தால் அப்புறம் அன்றைக்கி தான் நமக்கு ஜாதி சண்டை போகிறதுக்கு நேரம் கரெக்டாக இருந்திருக்குமே. எப்படி நம்ம வந்து உலகத்தில் பணக்கார நாடாக வல்லரசு நாடாலாம் இருந்திருக்க முடியும்? அப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒற்றுமையோ ஒருங்கிணைப்போ இருந்தது தானே. அப்போ 14ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இருந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வல்லரசாக பணக்கார நாடாக இருந்த தமிழ்நாடு, பாண்டிய நாடு, தமிழ்நாடு. ஏன்னா இப்போ சோழ நாட்டெலாம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே பாப்பா அழிச்சிட்டான். பாப்பான தெலுங்கனும் சேர்ந்து அழிச்சிருக்கான். அதுவே இப்போ தான் நமக்கு தெரியுது, அழிச்சிருக்கான். அழிச்ச உடனே சரி பாண்டிய நாடு இருக்குது, உலகத்திலே இப்போ தான் இருக்குது. அப்படி 14ஆம் நூற்றாண்டில் இருந்தது, அப்படியே 14ஆம் நூற்றாண்டில் மாறுது. என்னடா மாறுதுன்னு பார்த்தா அப்போ தான் தோழர் சொன்னால் மாளிகாப்பூர் படையெடுப்பு வருது. மாளிகாப்பூர் படையெடுத்து அடித்து விரட்டுறாங்க இவங்க. திருப்பியும் விரட்ட உடனே விஜயநகர அரசுன்னு ஒருத்தன் வரவன் யாரான்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து தமிழ்நாட்டை கூறு போட்டு, அவர் சொன்னார் 150 ஆண்டுகளாக தஞ்சாவூரில் தெலுங்கு மொழி இருந்தது, ஆட்சி மொழி இருந்தது, அதெல்லாம் சொன்னார் தோழர். 150 வருஷமா இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கவங்க, இல்லை நாளைக்கு ஆளுறதுக்கு துடிச்சிட்டு இருக்க விஜயகாந்த் வரைக்கும், இல்லை அதுக்கு அடுத்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மேபி ஸ்டாலினோட பையன் இல்லை யாரோ ஒருத்தர், இவங்களாம் யாரான்னு பார்த்தா அந்த 14ஆம் நூற்றாண்டில் உலகத்திலே பெரிய பணக்காரான அந்த பாண்டிய நாட்டை, இல்லை ஒரு பெரிய ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைப்பாகவும் இருந்த தமிழர்களை ஒட்டச்சு நொறுக்கி எடுத்து அவர்களுக்குள்ள இந்த இனக்குழு முரண்பாடையும் ஜாதியம் இனக்குழு ரீதியாக அவர்களுக்குள்ள இருந்த ஒருங்கிணைப்பை உடைச்சிட்டு, அதில் அந்த ஜாதிகள் அந்த இனக்குழுக்களில் ஒரு சில இனக்குழுக்களில் தங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவனை வச்சு இவனை மோத விட்டு, இவனை வச்சு அவனை மோத விட்டு, குறிப்பாக அந்த பாளையப்பட்டு கொரில்லா முறைன்ற அந்த அரசியல் அந்த போர் யுக்தி தமிழர்களோட காலங்காலமாக எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவனோட ஜெனட்டிக்கலாகவே இருக்கிறது. இவன் எங்கே போனாலும் ஜெயிச்சதுக்கான அடிப்படையே அதுதான். அப்போ விஜயநகர அரசு மதுரையை பிடிச்சிட்டான். மதுரையை பிடிச்சதுக்கு அப்புறம் 1300களே மதுரையை பிடிச்சிடறான். ஆனால் 1600 வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால பிடிக்கவே முடியல. 1600க்கு அப்புறம் அவங்க பாளையப்பட்டு முறைன்னு தமிழ்நாட்டை செதறடி பிரிக்கிறான். இந்த இவர்கள் திருப்பி ஒரு இடத்த விஜயநகர அரசு படைப்பை கைப்பற்றுனா, உதாரணமாக மதுரையை பிடிச்சிட்டு அவன் மதுரையிலேருந்து அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறதுக்காட்டி இவங்க ராஜபாளையத்துலேருந்து வந்து அடிக்கிறது, அதாவது தென்காசி பாண்டியர்கள் அந்த பகுதியிலேருந்து வந்து அடிக்கிறது. உடனே தென்காசி பாண்டியர்கள் படை ஒடுக்கு தோக்கடிக்கிறதுக்கு அங்கே படையை அனுப்புனா உடனே இவங்க இங்கே ராமநாதபுரத்தில் அடிக்கிறது. இப்படியான ஒரு யுத்தம் 1600 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ இவர்கள் என்ன பண்ணுறான்னா,
அந்த செட்டப்பை உடைக்கிறதுக்காக இவனுங்க வந்து அந்த ஊர் குடும்ப முறைன்னுவாங்க. அது ஊர் குடும்ப முறைன்றது தான் நம்மளோட இது. அது ஊர் குடும்ப முறைன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட நிர்வாக ஒரு அரசியல் கட்டமைப்பு. அது ஒரு 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 ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி. அது அந்த ஊர் குடும்ப முறையை உடைச்சிட்டு பாளையப்பட்டு முறைன்னு ஒன்று கொண்டு வரான். பாளையப்பட்டு முறைன்னு கொண்டு வந்து அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுக்குள்ள இருந்த அந்த இனக்குழு இல்லை இன்னைக்கு ஜாதியன்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை உடைச்சிட்டு ஒரு சில பேரை இவர்களுக்குள்ளேயே முரணாக்கி அந்த பாளையப்பட்டு முறையில் அவர்களோட இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதிய இல்லை அந்த செட்டப் அந்த பாளையப்பட்டு முறை செட்டப்பை சின்ன சதவீதம் கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். யாரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானா? மெயின்டைன் பண்ற ஃபுல்லா திராவிட இயக்கத்துக்காரனா இருக்கான். அப்ப இவங்களா யாரானா? இவங்க தெலுங்கரா இருக்கா? அப்ப இவங்களா யாரா? இந்த தெலுங்கர்லாம் பார்த்தா விஜயநகர அரசு வழி வந்தவர்களா இருக்கு. அப்ப ரொம்ப தெளிவா நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, தமிழர்னு பேசினாவே முதல்ல பயப்படுறவன் பாப்பான் கிடையாது, திராவிடம்னு பேசுறவன் தான் பயப்படுறான். ஏன் இவன் பயப்படுறான்றதுக்கான பின்னணி வரலாறு விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்போ நான் சொன்ன அந்த மார்க்சிய இயங்கியல் பார்வையில் நான் எங்கே தொடங்கினா எங்கே வந்து இன்னைக்கு நிற்கிறேன், எனக்கு என்னடா பிரச்சனைன்னு தேடும் போது நடுவில் நடந்த இந்த சம்பவம் தான் சிக்கலாக இருக்கு. அப்போ அன்னைக்கு என்னை வந்து அழிச்சவன் முள்ளிவாய்க்கால் மாதிரி இப்போ எத்தனை லட்சம் பேரை கொன்று தமிழ்நாட்டை அவன் பிடிச்சான்றதே நமக்கு தெரியல. அதெல்லாம் வெறும் கதை பாடல்களாகவும் வெறும் கோயில் வழிபாடுகளாகவும் இருக்கு. விருதுநகர் நீங்கள் சவுத்தில் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ஐவராசா கோயில்னு இருக்கும். ஐவராசா கோயில்லாம் யாரானா பாண்டியர்கள், 5 பாண்டியர்கள் அண்ணன் தம்பிங்க, அவங்களை கொண்டுட்டு தான் கடைசியாக அந்த ஒட்டப்படாரம் பக்கத்தில் நடந்த அந்த கைத்தார், இப்போ இருக்க கைத்தார், அது பக்கத்தில் வந்து அந்த அங்கே தான் வந்து கடைசியாக பாண்டியர்களை வந்து அவங்க தோக்கடிச்சு 5 பாண்டியர்கள் அண்ணன் தம்பிகளை கொண்டுட்டு, தென்காசி பாண்டியர்கள் அவங்கள கொண்டுட்டு அதெல்லாமே இன்னைக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு குல வழிபாட்டு முறையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலில் அந்த வழிபாட்டு முறை அது எல்லாமே சடங்காக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ வரலாற்றை பதிவு பண்ணி வைக்கிற பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப இவங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தி சிங்களர்கள் இன்னைக்கு 50,000 1 லட்சம் பேரை கொண்டானா இவன் எத்தனை லட்சம் பேரை கொண்டுட்டு தமிழ்நாட்டை பிடிச்சானே தெரியல. அத்தனை லட்சம் பேரை கொண்டுட்டு நம்ம நாட்டை பிடிச்சவன் இன்னைக்கு நமக்கு தலைவரா இருக்க. பிரச்சனையே எங்கன்னா உலகம் முழுக்க ஈழத்தமிழர்கள் உட்பட எல்லார்கிட்டயுமே வைகோ தலைவராக கொண்டாடுறாங்க. அடுத்து விஜயகாந்த் தலைவராகவும் கொண்டாடுவாங்க. கருணாநிதியே யாரோ இவங்க எல்லாமே யாரானா இவன் நம்ம ஏற்கனவே பல லட்சம் பேரை கொண்டு இந்த நாட்டை பிடிச்சவன். அவன் தலைமையில நம்மளோட விடுதலையை தேடிக்கிட்டு இருந்தா, இல்ல அவன் சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டு நம்மளோட விடுதலையை தேடிக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? தொடக்கமே தப்பா தொடங்கி இருக்கமே நாம. அப்ப தமிழர்னா தமிழர்னு சொன்னா முதல்ல பயப்படுறவன் அவன் பாப்பான் பயப்படுறதுக்கு முன்னாடி இவன் பயப்படுறான். அப்ப இவன் வந்து பாப்பானோட கூலிப்படையா விஜயநகர அரசு காலகட்டத்தில இருந்து பிராமணர்கள் உருவாக்குனதான் விஜயநகர அரசு. இந்துத்துவ கருத்தியலை மையப்படுத்தி விஜயநகர அரசுன்னு ஒன்று உருவாக்குனதே பிராமணர்கள். அப்ப பிராமணர்களோட கூலிப்படையா ஒரு அரசு உருவான அரசு தமிழர்களை ஒடுக்கி நொறுக்கி எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட வழி வந்தவர்களை ஆண்டுகிட்டு இருக்கானா, இவன் எப்படி தமிழர்களை காப்பாத்துவான்? இப்ப கருணாநிதியோ வைகோவோ சண்டை போடுறா, இதை பண்றா, அறிக்கை விடுறா, எல்லாம் பண்றா. கடைசியில தமிழ் தேசியம் வைகோ கருணாநிதியை கூப்பிடுறாரு. இப்ப ஏன் கருணாநிதியை வைகோ கூப்பிடுறாருன்றதுக்கான பின்னணியே இதுதான். இதுதான் இந்த வரலாறு தான் இருக்கு. அப்ப தமிழர்னா இவர்கள் பயந்து நடுகிறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்றதுக்கான பின்னணி தேடுனா இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவ்வளோ இதெல்லாம் இருக்கு. அப்ப அன்னையில இருந்து நாம என்ன கேட்கிறோம்னா, என்ன படையெடுத்து வந்து தோக்கடிச்ச ஒருத்த எப்படி எனக்கு தலைமை தாங்கலாம்? நீ யார் எங்களை தலைமை தாங்கிறதுக்கு? எனக்கு தலைமை தாங்கிறதுக்கான தகுதியோ அறிவோ இல்லைன்னா நான் எப்படி ஒரு அரசு நடத்தியிருப்பேன்? நாங்க எப்படி உலகத்திலே ஒரு பெரிய வல்லரசு நடத்தியிருப்போம்? 10,000 வருஷத்துக்கு மேல 14ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலே பெரிய பணக்கார நாடு நடத்தினவங்க தானே நாம். அப்ப இவர்கள் நுட்பமா வந்து தோக்கடிச்சவன், நம்மளை அடிமையாக்குனவன், அடிச்சு நொறுக்குனவன், நம்ம ரத்தத்தை குடிச்சிருக்கான். எத்தனை லட்சம் பேர் செத்தாங்கன்றதுலாம் நீங்க மக்கள் கிட்ட போனீங்கன்னா அவங்க அதாவது உண்மையிலேயே இப்ப எங்களை என்ன மாதிரி இப்ப நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய இன கலவரமே நடக்கணும். அந்த அளவுக்கு வெறியா ஒரு அளவுக்கு இங்க அவ்வளவு கொடுமை நம்மள அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஜாதி சிக்கல், எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் பின்னணியே இவர்களா தான் இருக்கான். ஆனால் தலைமை தாங்கிறது ஃபுல்லா இவர்களோட தலைமையின் கீழே நம்ம நின்றுட்டு இருக்கோம். கேட்டா கருத்து திராவிடம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கிட்டே வந்து தமிழர்லாம் யாருமே கிடையாது, நீங்க என்ன தமிழருக்கு பேசுறீங்கன்ட்டு இந்த தத்துவார்த்தமா பேசுறவர்கள் சொல்லி பேசிட்டு இருக்கோம். வரலாற்று அறிஞர்களுக்கோ இவர்களுக்கோ இன்னைக்கு இருக்கிற நடைமுறை அரசியல் இவர்கள் ரொம்ப நுட்பமா 100 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அறிஞர்களுக்கும் செயல்பாட்டு ஆக்டிவிஸ்டுக்குமான உறவை உடைச்சிருக்காங்க. மார்க்சியம் படிச்சவங்களுக்கு மார்க்சியம் அரசியல் அந்த மாதிரி உங்களுக்கு புரியும். ஒரு அறிவு குழுக்கும்
ஆக்டிவிஸ்டுங்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்குமான உறவை வந்து உடைச்சிட்டாங்க. அதனாலதான் என்ன பிரச்சனைனா, அறிஞர்கள் ஒரு பக்கமோ ஆக்டிவிஸ்டுங்க ஒரு பக்கமோ. அறிஞர்கள் அவங்க புக்கா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கவங்க அது யாருக்குமே தெரியவே தெரியாது. மாச விக்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியவே தெரியாது. இவர் இருப்பார், இவர் எழுதி வச்சுட்டு நான் எழுதி வச்சிருக்கேன், எவனும் படிக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு இவர் புலம்பிட்டு இருக்கோம் தான். இங்கிட்ட ஆக்டிவிஸ்டா இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. என்ன எதிரி சொல்லி கொடுக்குற விஷயத்தை இவங்க கையில் எடுத்துட்டு போயிட்டே இருக்கவங்க தான், தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கவங்க தான், ஜெயிக்கவே முடியாது. இந்த வேலையை திட்டமிட்டு இவர்கள் ஏன் செஞ்சிருக்காங்க? இவன் தான் முதல்ல நம்மளை தோக்கடிச்சவன், இவன் தான் பாப்பானோட கையாளு. அப்ப இவர்களை முதல்ல தமிழ்நாட்டில இருந்து, குறிப்பா தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து விரட்டி அடிக்காம நம்மால் தலைகீழ நின்றாலும் ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஒரு வரலாற்று பார்வையோட, ஒரு இயங்கியல், வரலாற்று இயங்கியல் மார்க்சிய பார்வையோட, ஒரு சித்தாந்த ரீதியா தமிழர்களை வந்து தமிழ் தேசிய பாதைக்கு திரட்டாம, இங்க இருக்க ஜாதிய எல்லாம் சரியா, திராவிடெல்லாம் சரியா, ஏதோ எந்த கருத்து எல்லாத்தையும் நம்ம பேசுவோம், தமிழர்களாம் ஒற்றுமனுவோம், இனத்துக்காக இளைஞர்கள்லாம் போராடுவாங்க. நாளை அன்னைக்கு நைட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சிலையை உடைச்சா, இல்லை ஒரு சின்னதா தர்மபுரி மாதிரி ஒரு இதை கொளுத்தி விட்டானா, வீடை கொளுத்தி விட்டானா, அவ்வளோதான். இங்கே தமிழர்கள் எல்லாம் அடிச்சு மறுநாள் அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப எதிரி தோக்கடிச்சவனை வந்து தலைமையில நீங்க விட்டீங்கன்னாவே அவர்கள் என்னைக்குமே நம்மளை வந்து ஈவிறக்கமே இல்லாம ஒடுக்குற சிந்தனை போக்கில் தான் அவன் இருப்பானே தவிர அவர்கள் என்னைக்குமே நம்மளை காப்பாற்றவே மாட்டான். சிங்கள நம்மளை என்னைக்காச்சும் காப்பாற்றுவான், ராஜபக்சே நம்மளை நாளைக்கு என்னைக்காச்சும் வந்து காப்பாற்றுவானா? அவனுக்கு நம்ம ஏற்கனவே அவனை அடிச்சிட்டோம், இவனுக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நம்ம திருப்பி கொன்றுவான்ற பயம் தானே இருக்கும். அந்த பயம் தான் இங்கே திராவிடம் பேசக்கூடிய அந்த தெலுங்கர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அந்த மாதிரியான நான் புரிஞ்சுக்கிட்ட, நான் தெளிவாக உள்வாங்கிக்கிட்ட, இல்லை ஒரு வரலாற்று பார்வையோட இந்த அரசியல் சிக்கலை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி இந்த இனத்துக்கு வந்து குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை தேவைப்படுது. தோழர் சொன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் யாருமே சரியில்லைன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் நாங்கள் தான் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நீங்களா பேசுனீங்க, நாங்கள் சொல்றதை கேட்டு தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, எங்களை யாருமே வழி நடத்தலை. தோழர் அது ஒரு விமர்சனம், அவர் சரியாக தான் எடுத்துப்பார், தப்பாக எடுத்துக்க மாட்டார். இன்னைக்கு நான் வந்து அரசியல் பேசி, நான் வந்து இந்த கருத்தியலை பேசி, நான் பேசுற தெளிவா கூட எனக்கு புரிய வைக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரையும் சந்திச்சதே இல்லை. அப்ப நாங்களே நேற்று நான் அதை பேச, எனக்கு உள்ள இருக்கிற கேள்வியை நான் யார்கிட்ட பகிர்ந்து விவாதிக்கிறதுக்கு கூட இது வரைக்கும் யாரையும் சந்திக்கல. தோழர் உங்களை தான் சந்திச்சிருக்கேன், சில விஷயங்கள் உங்க கூட என்னால் பேச முடியுதுன்ற இதுல இருக்க. இது வரைக்கும் நான் வேற யாரும் பார்க்கல. இளைஞர்கள் சரியில்லாம இருந்தா நாங்க ஏன் வந்து பண்ணோம், நீங்களே எங்களை பண்ணிருக்கணும், தம்பிங்களா நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட இன்னைக்கு இதை விட்டுட்டு வேற யார்ட்டா கேட்டா கூட யாரும் எங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூட முடியலையே. ஒருத்தர் திராவிடன்றார், ஒருத்தர் அதுன்றார், ஒருத்தர் இந்துன்றாரு, ஒருத்தர் தலித்துன்றாரு, ஒருத்தர் ஆதி திராவிட, வரவன் போறவெல்லாம் எனக்கு பேர் வைக்கிறான், வரவன் போறவெல்லாம் என்ன பிரிக்கிறான், ஒருத்தர் எஸ்சின்றான், ஒருத்தர் பிசின்றான். யாரா எஸ்சி, யாரா பிசி, யாரா நீங்களா இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? நீ யாரா என்ன என் தலையெழுத்த முடிவு பண்றது? முதல்ல என் வீடு இது, என் நாடு இது, நாளாரா முடிவு பண்ணுவேன், நீ யார் முடிவு பண்றதுக்கு? அப்படின்ற கேள்வியை கூட நாங்க தான் கேட்க வேண்டியதா இருக்கு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நான் தைரியமா கேட்டா கூட பின்னாடியே வந்து என்ன இப்படிலாம் நீ பேசுற, ஐயோ இப்படிலாம் பேசாத, அவனுங்க அவ்வளவுதான் அப்படின்ற பயமுறுத்துற, அச்சுறுத்துறது, உயிரை கொடுக்கறது கூட நாங்களே துணிஞ்சு வந்துட்டோம். நீங்க ஏங்க பயப்படுறீங்க? அப்ப இளைஞர்கள்லாம் சரியா தான் இருக்கும். இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, சொல்லல. இப்ப நாங்களே தேடி நாங்களே ஒரு வழியை கண்டுபிடிச்சு போறோம். பெரியவங்களாம் நீங்க வந்து எங்களை தொல்லை பண்ணாம ஆதரவை மட்டும் வாங்க, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த புத்தகம் அதற்கான ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். தோழர்கள் நிறைய பேர் பேசுவாங்க, அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இந்த இளைஞனை முதல் முறையா பாக்குறவங்க என்ன உணர்றீங்க? இதுதான் எனக்கு நடந்தது ஒரு 4 மாசத்துக்கு முதல்ல. அவ்வளவு ஒரு, அதாவது எவ்வளவோ 30 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறேன் நான். போராடி திசை தெரியாம நாங்கள் தவறு செஞ்சோம். அந்த அவ்வளவு வேகத்தோட வர்றாரு. இளைஞர்கள், சக இளைஞர்களை குறை சொல்றத கூட அவரால் தாங்க முடியல. நாளைய தலைவன் அடையாளம்